என் இனிய நல் உறவின் உறவுகளே, நாம் இன்று தூயாவியின் துணையின்றி நமக்கு ஏது வாழ்வு? நாம் என்றும் உயிர் வாழும் வரை தூயாவியானவர் நம்மை அரவணைத்து வருகிறார். அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசி நம் தேவைகளை சந்தித்து வருகிறார். நாம் தொடர்ந்து வாசித்து வரும் சங்கீத தொடர்ச்சி 104:5. சிறு பிள்ளைகள் இயேசுவின் ஆசீர் பெறுகின்றார்கள். ஆனால் நாமோ இன்று சிறு பிள்ளைகளை இயேசுவிடம் வராதபடி தடுக்கின்றோம். இன்றைய வாசகம் ஜோஷுவா 24:14-29. யோசுவா மக்களிடம் கூறியது: ஆண்டவருக்கு அஞ்சு உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். ஏனென்றால் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ, இவர்களுள் யாருக்கும் ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்பொழுது முடிவு செய்வீர்கள் என்று. ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று இந்த யோசுவாவின் அழகான மொழிகள். அதற்கு ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தை அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதரையும் அடிமைத்தன எகிப்து வீடாகிய நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்படி ஒரு பெரிய அடையாளங்களை செய்தார். எல்லா வழிகளிலும் கடந்து வந்த மக்களிடையும் எங்களை காத்தருளினார். ஆண்டவர் எல்லா மக்களையும் இந்நாட்டில் வாழ்ந்த எமோரியரையும் எங்களையும் முன்னிருந்து விரட்டினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். யோசுவா மக்களிடம், உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இயலாது, ஏனெனில் அவர் தூய கடவுள், அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். மற்றும் இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 19:13-15. அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகள் என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கி பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். பிள்ளைகள் இயேசுவிடம் வரவிடுங்கள், சிறு பிள்ளைகள் என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றார் இயேசு. ஆனால் பிள்ளைகள் இயேசுவிடம் வராதபடி தடுக்கும் வேலையை இன்று பெற்றோரே செய்கின்றனர். எப்படி என்றால், காலை திருப்பலிக்கு சென்ற பிறகுதான் நாம் பள்ளிக்கு செல்வோம். திருப்பலிக்கு சென்றால்தான் நமக்கு சிற்றுண்டி தருவார்கள். திருப்பலிக்கு சென்றால்தான் பள்ளியிலும் ஆசிரியர் நம்மை கேட்பார், திருப்பலிக்கு சென்றீர்களா என்று. ஆனால் இன்று காலை எழுந்தவுடன் ஸ்போர்ட்ஸு, எக்ஸசைஸு, ஸ்விம்மிங்கு, பல உலக கலை நிகழ்வுகள் அனைத்தையும் பிள்ளைகள் படிக்க வேண்டும். ஆனால் திருப்பலிக்கோ தினப்பூசைக்கோ வருவது மிக 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 குறைந்து கொண்டே வந்துவிட்டது என்பது ஒரு நகைமுரண் அல்லவா? முந்தைய காலத்தில் கடவுளை நம்பு, வாழ்வில் வெற்றி பெறுவாய் என்பார். ஆனால் இன்று நீ கேட்டகிசம் போலனாலும் பரவாயில்ல, கோயிலுக்கு போலனாலும் பரவாயில்ல, நீ செய்ய வேண்டிய காரியத்தை ஹோம்ஒர்க் பண்ணு, டீச்சர் கொடுத்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணு, எல்லாம் பண்ணு என்பது தான் பெற்றோரின் மதிப்பீடாக இருந்தது. எனவே காலை எழுந்ததும் பிள்ளைகளை கோவிலுக்கு அனுப்பினர். இன்றோ டியூஷனை நம்பு, வாழ்வில் வெற்றி பெறுவாய் என்னும் மதிப்பீட்டின்படி காலையில் பிள்ளைகள் எழுந்ததும் அவர்களை டியூஷனுக்கு அனுப்புகிறார்கள். என்ன தவறான வழி நடத்துதல்! ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு வகுப்பை காரணம் காட்டி திருப்பலிக்கும் மறைக்கல்விக்கும் பிள்ளைகளை அனுப்பாத பெற்றோர் இறைவனின் ஆசியை தம் பிள்ளைகள் பெறுவதற்கு தாங்களே தடையாயிருக்கின்றனர். இவர்கள் மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ரோமையர் 9:16 என்பது பிள்ளைகளின் ஆழத்தில் பதிக்க வேண்டும். பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஒரு வசனத்தை பயிற்று தர வேண்டும். பைபிளில் உள்ள சங்கீதத்தை அவர்கள் படிக்கும்படி செய்ய வேண்டும். மற்றும் 23ஆம் சங்கீதத்தை படிக்கும்படி செய்ய வேண்டும். 91ஆம் சங்கீதத்தை படிக்கும்படி செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு தினம் நீ ஒரு வசனத்தை சொன்னால்தான் நீ வெளியில் செல்ல வேண்டும் என்பதை நாம் கட்டாயப்படுத்த வேண்டும். அதுதான் இயேசுவிடம் வருவது. நாம் சும்மா போய் இயேசுவை தொட்டு வா என்றால் அதனுடைய ஆசீர் கிடைக்காது. ஆனால் இயேசுவை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் நாம் அவரை அணுக வேண்டும். அப்பொழுது தான் அவர் தொட்டு நம்மை ஆசிர்வதிப்பார். அந்த காலத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு துணி வாங்கும் பொழுது கிழியாத துணியாக கொடுங்க, துவைக்க நல்லா இருக்கணும். ஆனால் இன்றோ
பணம் கொடுத்து கிழிந்த துணிகளை வாங்கி பிள்ளைகளை அலங்கரிப்பது உண்டு. மற்றும் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அழகாக எண்ணெய் வைத்து தலைவாரி அனுப்பின பழக்கம் போய் இப்பொழுது தலையை விரித்து கொண்டு செல்கின்றனர். அதே பழக்கம் கோவிலில் நுழையும் போதும் தலையை விரித்து கொண்டே. இதுபோல் எத்தனையோ காரியங்கள் நமக்குள் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் அது தவறான மாற்றங்கள். உண்மையான மாற்றங்கள் இறைவனை நாடுவதே. இரக்கம் காட்டுவதாலோ நாம் உழைப்பதாலோ அல்ல என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இறைவனின் அன்பும் அரவணைப்பும் பரிவும் நமக்கு தேவை என்றால் நாம் இறைவனை பற்றி கொள்ளும் வழியை பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.